இன்றைக்கி ஊடகங்கள் வந்து திரும்ப திரும்ப திமுக அண்ணா திமுக யார் ஜெயிப்பா, யாருக்கு பலம் ஜாஸ்தின்னு பேசுகிறதே அபத்தமானது. இன்றைக்கி பேச வேண்டியது இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகளை. கண்டிப்பாக இடதுசாரிகள் பிஜேபியோட போக மாட்டான், காங்கிரஸ் பிஜேபியோட போகாது, திமுக அண்ணா திமுகவோட போகாது, அவ்வளோதான். மற்றபடி யார் வேணால் யார் கூட வேணால் போவான், யாருக்கும் விவஸ்தை கிடையாது. டேங்கட்கோ வந்து அதானி கிட்ட பணம் வாங்கிச்சுங்கிறது நியூயார்க் ஷார்ட் ஷீட்டில் இருக்கக்கூடிய விவரம். ஒரு அதானி லஞ்சம் குத்தாருன்னு ஆதாரத்தோட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டேங்கட்கோ சிபிஐயால் அது வெளியில் சொல்ல முடியுமா? அவ்வளோ சுதந்திரமா சிபிஐக்கு? ஏன்னா அதானியும் மோடியும் ஒன்று. அதானியை எப்படி மோடி கலட்டி விட்டுருவாரு அப்படின்னு பேசப்படுறது இல்லை பரவாயில்ல. அந்த கருத்தை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? எல்லாம் நடக்காதுங்க. மோடியும் அதானியும் ரெட்டையாக இருக்கட்டும். யாருக்கு யார் பினாமின்னு தெரியல. மோடி அதானி கேட்டுறாரா, அதானி மோடி கேட்டுறாரான்றது தான் விஷயம். ஆனால் ஆதவர்ஜுனா போனதாலேயே விசிகா திமுக பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஆதவர்ஜுனா வந்து அவரோட தனிப்பட்ட குரலை அவ்வளோத்தையும் பேசினார் நான் நினைக்கல. திருமாவோட ஆசீர்வாதம் ஓரளவுக்கு அது இல்லாமல் அவர் பேசியிருக்க மாட்டார். எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான தலைவர்கள் வேணா பேக் டு பேக் ஜெயிச்சிருக்கலாம். திமுக ஜெயிச்சதே கிடையாது, ஒரு தடவை கூட ஜெயிச்சது. 71 ஜெயிச்சாங்கன்னா அது எம்ஜிஆர் கூட இருந்தார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச 72க்கு பிறகு 52 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தடவை கூட பவரில் இருந்து ஜெயிச்சது கிடையாது. எல்லாத்துக்கும் மோடி தான் காரணம், நீங்கள் தப்ப முடியாது. இங்கே ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது, மாநில அரசுக்கு பல அதிகாரங்கள் இருக்கின்றன. அதை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்கிறீங்கன்றதெல்லாம் உண்மை. முக்கிய கேள்வியாக இருந்தாலும் கூட பிஜேபி ஃபேக்டரை கையில் வச்சுக்கிட்டு அதிமுகவோ சீமானோ ஒரு ஜாயிண்ட் ஃப்ரண்ட் ஒற்றை அணி திமுக எதிராக கட்டுறாங்க, அதில் பிஜேபி இருக்குன்னா ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு திமுகவை இருந்துட்டு போகலான்னு தான் சொல்லட்டும். பாஜக வந்தால் இன்னும் நிலைமை தமிழ்நாட்டுக்கு ஒற்றை வரி. பாஜக வந்தால் தமிழ்நாடு சுடுகாடாகும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். சார், திமுகவினர் எப்போது பேசும்போது சொல்லுவாங்க 95% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னுமே பார்த்தா ஒரு பக்கம் வாக்குறுதியில் அந்த கல்வி கடன் தள்ளுபடி இன்னும் பண்ணலை, விவசாய கடன் தள்ளுபடி இன்னும் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதன் வரிசையில் இன்னைக்கு அரசு பள்ளியினுடைய பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்தியிருக்காங்க. வாக்குறுதி கொடுத்தாங்க, பணி நிரந்தரம் பண்ணுறோம்னு சொல்லி இன்னை வரைக்கும் பண்ணலைன்னு போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போது 95% தாண்டி இப்படி வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் ஒரு பக்கம் இருந்துகிட்டே வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ இந்த கவர்மெண்ட் இவங்க சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து இவங்க தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தது. இவங்களோட மேனிஃபெஸ்டோ 21 இவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கை, அதில் வந்து இவங்க கண்ட மேனிக்கு அள்ளி விட்டாங்க வாக்குறுதிகளை. யாரும் கேட்க போகிறது இல்லை, ஜெயிச்ச பிறகு பார்த்துக்கலான்ட்டு. அதுதான் இப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன்னது இல்லை, கல்வி கடன் ரத்து இல்லை, நகை கடன் ரத்து இல்லை, பகுதி நேர ஆசிரியர்களை முழு நேரம் ஆக்கினாங்க இல்லை, கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் சென்னை கார்பரேஷனில் போய் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பீரியடில் மாதம் ஒரு தடவை ஆர்ப்பாட்டம் நடக்கும். நம்ம மாசுவும் ஸ்டாலினும் போய் அழையா விருந்தாளியாக போய் அங்கே நின்றுட்டு வந்து உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவாங்க. இப்போ பதவிக்கு வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க, 6 மாதத்தில் 21 இல்லையா முடியாது, பணம் இல்லைன்ட்டாங்க. 12,000 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு இதே மாதிரி தான் போய் வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதே மாதிரி செவிலியர்களோட போராட்டம், அதே மாதிரி வந்து குடிசை மாற்று வாரியம் ஊழியர்கள், மாநில அரசுடைய குடிசை மாற்று வாரியம், மாநில அரசில் இருக்கக்கூடிய பல துறைகளில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஆசிரியர்கள் குறிப்பாக எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்களுக்கு போய் தேடி போய் திமுக கொடுத்த வாக்குறுதியும், தேர்தல் களத்தில் நிற்கும் போது மேனிஃபெஸ்டோவில் சொன்ன வாக்குறுதிகளும், அதுதான் இன்றைக்கி இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. தெரிஞ்சே செஞ்ச தப்பு அதெல்லாம். அதோட பலனை தான் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன இந்த பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் ரொம்ப நாள் நடக்கிற போராட்டம். ஆமாம். இப்போ நான் இன்னும் 4 வருஷம் முடிய போகுது இந்த கவர்மெண்ட் வந்ததுன்னா, இந்த நவம்பர் மே மாதம் வந்தோன்னா 4 வருஷம் முடிய போகுது. ஏன் இது வரைக்கும் நீங்கள் நிறைவேற்றலை? ஏன்னா நிறைவேற்ற முடியாது, உங்கள்கிட்ட பணம் இல்லை, கஜானா காலி. அப்போ தெரிஞ்சே தானே அந்த வாக்குறுதியை கொடுத்தீங்க. இப்போ அவன் அதை தான் கேட்குறான், நீ தெரிஞ்சதுக்கு வாக்குறுதி கொடுத்த. இப்போ 1 மாதம் மேலே அரசு ஊழியர் மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் 12 லட்சம் பேர் இருக்கக்கூடிய அசோசியேஷன், அவங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நாங்கள் அழைக்காமலே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நாங்கள் வந்து உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவோம், போராடாதீங்க, நாங்களே உங்கள் கோரிக்கை நிறைவேற்றுறோம், நிச்சயமாக நாங்கள் வந்து நிறைவேற்றிடுவோம்னு சொல்லுவார். ஆனால் இப்போ நாங்கள் தேடி வந்து எங்கள்கிட்ட பேசுவார் அழைக்காமலே. ஆனால் இப்போ நாங்கள் வந்து அவரை பார்க்க நினச்சா கூட முடியல. ஆகவே நாங்கள் அவரை பார்க்கணும்னா மறுபடியும் அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியை 26 பரிசாக கொடுக்க தயாராக இருக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருக்காருல்ல சார், முதல்வர் கதவு எப்போதும் திறந்து இருக்குன்னு சொல்லுவார். அப்படிதான் சொல்லுவார். அதான் இல்லை, அதான் நான் சொல்லி இப்போ நம்ம பேசினா கூட சரி,
எப்பயுமே திமுகவை திட்டுறவங்க பேசுகிறாங்க, அல்லது வந்து எதிர்கட்சிக்காரன் பேசுகிறான், அல்லது மீடியா பேசுது, திமுக பிடிக்காத மீடியா பேசுன்னு சொல்லலாம். இது சொல்கிறது அரசு ஊழியர்கள். பணியில் இருக்க அரசு ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அழைக்காமலேயே வந்து எங்களுக்கு அவர் ஆதரவு கரம் நீட்டினார், பேசினார், எங்களை வந்து பார்த்தாரு, இப்போ நாங்கள் பார்க்கவே முடியல. அப்போ நாங்கள் அவரை பார்க்கணுன்னா எங்களுக்கு ஒரே வழி தான் இருக்குது, நாங்கள் 26 எதிர்க்கட்சி தலைவர் பதவியை அவருக்கு பரிசாக கொடுக்க தயாராக இருக்கிறோம். என்ன சொல்கிறாங்க, 12 லட்சம் அரசு ஊழியர்கள் திமுக எதிராக ஓட்டு போட போகிறோன்னு சொல்கிறாங்க. ஒரு மாசமா நடந்தது, கேள்விப்பட்டீங்களா, படிச்சீங்களா? ஆமாம். அப்போ அதோட தொடர்ச்சி தான் இன்றைய பகுதி நேர ஆசிரியர்கள். முதல்ல கஜானா காலி, ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளோ வான அளவுக்கு கொடுத்தாச்சு, நட்சத்திரம் அளவுக்கு கொடுத்தாச்சு, எதையும் நிறைவேற்ற முடியல. அதுதான் இந்த கவர்மெண்ட்டோட சிக்கல். இப்படி வாக்குறுதிகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல, இதை நீதிமன்றங்கள் தலையிட்டது கேட்க முடியாதா? இல்லை சார், இதில் நீதிமன்றம்லாம் தலையிட முடியாது சார். இது வந்து அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம். இது மக்களை ஏமாத்த முறை தானே சார். படத்தில் சொல்லுவாங்கல்ல, ஆசையை தூண்டுனா அது வந்து ஏமாத்தலாம், முதல்ல அவன் மனசில் ஆசையை தூண்டணும்னாங்க. அதான் உண்மை. உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. அப்படி தூண்டி தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. வாக்குறுதி எல்லா கட்சியும் கொடுப்பான் சார், ஆனால் இவ்வளோ தூரமாக சார் கொடுப்பான்? இவ்வளோ தூரம்லாம் நீங்கள் வாக்குறுதிகள், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள். எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வமும் இந்த ரிசல்ட் வந்தோடனே 21 சொன்னது தான் உண்மை. அதாவது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. திமுக அரசு 4 ஆண்டு காலம் முடிய போகுது. அதிருப்தி நிறைய இருக்குது. இந்த கள்ளச்சாராயம் பிடித்து மரணங்கள், மதுக்கடைகளை மூடாமல் இருக்குது, மன்னராட்சி முறையில் மகனுக்கு துணை முதல்வர், இப்படி பல அதிருப்திகள் இருக்குது. இந்த விதத்தில் ஓட்டுக்கள் பிரியுமானால் எத்தனை சதவீதம் ஓட்டுகள் குறைய வாய்ப்பு இருக்குது? அது எந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அது இப்போ பேச முடியாது. நம்ம வெற்றி தோல்வியை பற்றியோ கூட்டணிகளை பற்றியோ இப்போ பேச முடியும். 15 மாதம் இருக்குது. ஆனால் அந்த அதிருப்தி தாக்கத்தை ஏற்பட அதிருப்தி இருக்குங்க. ஆனால் ஒரு பெரிய வெறுப்பு, ஆட்சி மாற்றத்துக்கான அதிருப்தி இது வரைக்கும் வரல. அதை நோக்கி நகருது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது அந்த கவர்மெண்ட் போய் ஒழிஞ்சா போதும் அப்படின்ற எண்ணம் இது வரைக்கும் வரல, நிச்சயமாக வரல. அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இவங்க அந்த 1000 ரூபாய் ஸ்கீம் ஒன்று கொடுத்தது, அந்த காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், ஓரளவுக்கு அந்த பெண்களுக்கான போக்குவரத்து, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெண்டாவது, அங்கே பிஜேபி ஃபேக்டர், மோடி ஃபேக்டர் இருக்கிறதுனால சிறுபான்மையினர் 13% சிறுபான்மையினர் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுறதுக்கு முன்னால் 1 தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவை அவங்க யோசிப்பாங்க நம்ம ஓட்டு போடணுமான்னு. ஏன்னா பிஜேபி தான் அவங்களுக்கு பெரிய எனிமி. அது நியாயமானதும் கூட. ஏன்னா இப்போ நீங்கள் வட இந்தியா பூரா நடக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா, மசூதியை போய் இடிக்கிறது, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள், மாட்டிறைச்சியை தடை பண்ணுறது, இதெல்லாம் வந்து சிறுபான்மையின மக்கள் மத்தியில் ஓகே இங்கே ப்ராப்ளம் இருக்குது. திமுக கவர்மெண்ட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கே வாழ்கிறதுக்கான உரிமையாக இருக்குது. அட்லீஸ்ட் சட்டம் ஒழுங்காது தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. மத கலவரங்கள் வந்து மனிதன் வாழவே முடியாத அளவுக்கான சூழ்நிலை தமிழ்நாட்டிலலாம் நினைச்சே பார்க்க வளரல. அப்படிலாம் இல்லை. இது அமைதி பூங்காவானா உண்மையிலே அமைதி பூங்கா தான். அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வட இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் நடக்கிறதோடு ஒப்பிடும்போது நம்ம எவ்வளோ பெட்டர் தான். ஸோ அந்த 13% ஓட்டு திமுகவுக்கு ஒரு ப்ரீமியம் மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்குது, கையில் அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வரும் மாதங்களில் இன்னும் இங்கே கீழே பிரச்சனை அதிகரிச்சுன்னா, ப்ளஸ் விஜய் மாதிரி புது பிளேயர்ஸ் வரும்போது அது ஒரு சரிவை ஏற்படுத்தலாம். அதனால் வாக்குகள் எந்த பக்கம் பிரியும், 26 திமுக தோற்றுருமா ஜெயிக்குமா, அதெல்லாம் இப்போ நம்ம பேச முடியாது. இப்போ பேச வேண்டிய விஷயமும் அது கிடையாது. இன்றைக்கி ஊடகங்கள் வந்து திரும்ப திமுக அண்ணா திமுக யார் ஜெயிப்பா, யாருக்கு பலம் ஜாஸ்தின்னு பேசுகிறதே அபத்தமானது. இன்றைக்கி பேச வேண்டியது இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகளை, இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களை, அதைத்தான் நம்ம பேசணும். யார் ஜெயிப்பா தோப்பா, யார் கூட போவான்னா இன்றைக்கி பேசுறதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. யார் வேணால் யார் கூட வேணால் போவான். அந்த நேரத்தில் கண்டிப்பாக இடதுசாரிகள் பிஜேபியோட போக மாட்டான், காங்கிரஸ் பிஜேபியோட போவாது, திமுக அண்ணா திமுகவோட போவாது, அவ்வளோதான். மற்றபடி யார் வேணால் யார் கூட வேணால் போவான். யாருக்கும் விவஸ்தை கிடையாது, அவ்வளோதான். இந்த அரசியல் களத்தில் பாமக தரப்பில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து தமிழக அரசு திமுக அரசுக்கு எதிராக நிறைய குரல் கொடுத்துக்கிட்டே வராரு. சமீபத்தில் பேசும்போது முதல்வரே சொல்கிறாரு, அதானி மீது அந்த குற்றங்களை குறித்து விசாரணை நடத்துறதுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்து விசாரணை நீங்கள் ஆதரிக்க தயாரா அப்படின்னு பாமக பார்த்து கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிற ஆதரிக்க தயார். அதே நேரத்தில் மின்வாரிய ஊழல் குறித்து நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற தமிழக அரசு தயாரான்னு இவர் கேட்குறாரு. இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது என்ன சார் தோணுது? கரெக்டாக தான் ராமதாஸ் பதில் சொல்லியிருக்காரு. அதானியோட ஊழல் குறித்து கூட்டு நாடாளுமன்ற குழு விசாரணைக்கு நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம்னு சொல்கிறாரு. ஆனால் அடுத்து அவர் கேட்கக்கூடிய கேள்வி இருக்குல்ல, டேங்கட்கோ வந்து அதானி கிட்ட பணம் வாங்கிச்சுன்றது நியூயார்க் சார்ஜ் ஷீட்டில் இருக்கக்கூடிய விவரம். அது குறித்த விசாரணைக்கு நீங்கள் சம்மதமானு கேட்குறாரு யாரு, நம்முடைய ராமதாஸ். ஆனால் அதில் ராமதாஸ் ஒரு பிழையை, அவரோட கோரிக்கை நியாயமானது. அதானி ஊழல் குறித்து கூட்டு நாடாளுமன்ற குழுக்கு விசாரணைக்கு ஓகே, தமிழ்நாட்டில் பெயர் இடம்பெற்றிருக்கிறதால
டான்ஜெட்கோ பேர் இடம்பெற்றிருந்தால இந்த விசாரணைக்கு தயாரான்னு கேட்குறாருல, அதுக்கு நியாயமான கோரிக்கை. அது ஒரு பிழை இருக்குது. அது என்னன்னா வந்து சிபிஐ விசாரணை கேட்குறாரு. சிபிஐ மோடி கண்ட்ரோலில் இருக்குது. அதானி லஞ்சம் கொடுத்தாருன்னு சிபிஐ என்னைக்கா சொல்லுமா? சொல்லாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்கொயரி பண்ணுமா? தமிழ்நாடு கவர்மெண்ட் என்கொயரி பண்ணிச்சுன்னா அது எப்படி தமிழ்நாடு டான்ஜெட்கோ லஞ்சம் வாங்கலைன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்குச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? ரெண்டு பக்கமும் காலி. அப்போ வேணும்னா நீ வந்து ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த மாதிரி யாரையாவது கொண்டு தான் விசாரணை நடத்தணும். ராம்தாஸோட அந்த கோரிக்கை நியாயமானது. அது வந்து சிபிஐன்னு பார்க்கக்கூடாது. விசாரணைக்கு தயாரா? டான்ஜெட்கோ அதானி குறித்து கூட்டு நாடாளுமன்ற குழு விசாரணைக்கு நீங்கள் தயாரான பாமகவையும் பாஜகவையும் பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று சட்டமன்றத்தில் கேட்டிருக்கிறார். இவங்க என்ன கேட்குறாங்க? ராம்தாஸ் என்ன கேட்குறாரு? கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ராம்தாஸ் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு அந்த இஷ்யூவை. நாங்கள் தயார் அதானி விஷயத்தில் கூட்டு நாடாளுமன்ற குழு விசாரணைக்கு, நீங்கள் வந்து டான்ஜெட்கோ விசாரணைக்கு தயாரா? நியாயமான கேள்வி. ஆனால் அவர் சிபிஐ விசாரணைன்னு கேட்குறது தான். சிபிஐ வந்து என்னத்தை பண்ண போகுது? அதானி லஞ்சம் கொடுத்தாருன்னு ஆதாரத்தோட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க டான்ஜெட்கோக்கு. சிபிஐயால் அது வெளியில் சொல்ல முடியுமா? அவ்வளோ சுதந்திரமா சிபிஐக்கு? ஏன்னா அதானியும் மோடியும் ஒன்று, 2 பேரும் ஒன்று தான். யாருக்கு யார் பினாமினே தெரியல உங்களுக்கு, மொதானின்றாங்க. அப்படி இருக்கும்போது வந்து சிபிஐ ராம்தாஸ் டான்ஜெட்கோ குறித்த விசாரணை அதானி கிட்ட வாங்கினாங்களா காசு இல்லையான்றதை பற்றின விசாரணை வேண்டும் என்று கேட்பது நியாயமானது. ஆனால் சிபிஐ விசாரணை அபத்தமானது, பொருளற்றது. இந்த அதானி மேட்டரில் குறிப்பாக நிறைய தகவல் வருது. பேசும்போது அதானியை எப்படி மோடி கலட்டி விட்டுருவாரு அப்படின்னு பேசப்படுறது இல்லை பரவாயில்ல. அந்த கருத்தை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? எல்லாம் நடக்காதுங்க. மோடியும் அதானியும் ரெட்டையர்கள், ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிச்சு வாய்ப்பே இல்லை. யாருக்கு யார் பினாமின்னு தெரியல. மோடி அதானி கைட்டுறாரா, அதானியை மோடி கைட்டுறாரான்றது தான் விஷயம். அப்படிலாம் கையில் மாட்டார்கள் அவர். இன்னொன்று அதானியோட எம்பையர்ன்றது வந்து இந்தியா பூரா வியாபிச்சிருக்கு. டூ பிக் டு ஃபால். எந்த ஒரு அரசுமே வந்து அதானியோட உதவி இல்லாமல் இன்னைக்கு மாநில அரசு நிர்வாகத்தை நடத்த முடியாது. இந்தியா கூட்டணி கட்சிகள் நடத்தக்கூடிய தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அதானி இல்லைன்னா உங்களால் பல தொழில்கள் வந்து இன்னைக்கு படுத்துரும். அது இட்ஸ் டூ பிக். விஸ்வரூபம் எடுத்துடுச்சு அதானியோட குழுமம். அதனால் அதானியை பற்றி பேசி ஒரு அதானியை வந்து தீண்டத்தகாதவராக எந்த ஒரு மாநில அரசும் இன்னைக்கு நடத்த முடியாது, எந்த அரசும் நடத்த முடியாது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல். சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது இந்த விசிக கட்சியை சுட்டி காட்டி ஒன்று சொல்றாரு. கூட்டணி கட்சிகள் நடக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வருகிறோம் அப்படின்னு விசிகா சுட்டி காட்டி சொல்றாரு. அவருக்கு அங்கே என்ன வேலை? அதை வெளிக்கொண்டு வந்து என்ன கிடைக்க போகுது அண்ணாமலைக்கு? அது அவர் தான் கேட்கணும். அவர் அவங்க கட்சிக்குள்ளே இப்போ விசிகாவுள்ள ஆதவர்ஜுனா இஷ்யூவால் நடந்த பிரச்சனையை சொல்லி அவர் கேட்குறாரு. அதுதான் இப்போ ஆதவர்ஜுனா தூக்கி வெளில போட்டாச்சு. அவரும் இன்னைக்கு கட்சியை விட்டு வெளில போயிட்டாரு. வெளியில போய் அவர் என்ன பண்ண போறாருன்றதை நம்ம பார்க்கணும். ஆனால் ஆதவர்ஜுனா போனதாலேயே விசிகா திமுக பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஆதவர்ஜுனா வந்து அவரோட தனிப்பட்ட குரலாக அவ்வளோத்தையும் பேசினார் நான் நினைக்கல. திருமாவோட ஆசீர்வாதம் ஓரளவுக்கு அது இல்லாமல் அவர் பேசியிருக்க மாட்டார். அப்போ அந்த உணர்வுகள், அவர் கிளப்பிய பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குது. அதுக்கு வாய்ஸா, அதுக்கு குரலாக வேற யாராவது விசிகாலேருந்து வரலாம். திமுகவே திருமாவே கூட அதை பேசலாம். இவ்வளோ இஷ்யூஸ் அதில் இருக்குது. ஆதவர்ஜுனா நீக்கத்தால் விசிகா திமுக இடையே சுமூக உறவு வந்துவிடும் என்று நான் நம்பவில்லை. இந்த பிரச்சனை வெளிக்கொண்டு நாங்கள் ஏன் இவர் சொல்லணும்? அண்ணாமலை எதை வெளிக்கொண்டு இந்த பிரச்சனை கொண்டு வந்து நாங்கள் தான் வெளியில் மக்களை கொண்டு வந்து தெரியப்படுத்துறது நாங்கள் தான் மாதிரி தேவையில்லாமல் அவருக்கு அவரே மாலை போட்டுக்கிறாருங்க. அவர் வந்து இது கொண்டு வந்தது ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா கொண்டு வந்ததுக்கு அண்ணாமலை எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? இது ஆதவர்ஜுனாவோட இஷ்யூ. அது அவர் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு அதுக்கான வேலையை கொடுத்துருக்காரு, வெளியில் போயிட்டார் அவர். ஆனால் பிரச்சனை தீரல. நீங்கள் அண்ணாமலை என்ன சொல்லலான்னு விட்டுருங்க. விசிகா திமுக பிரச்சனை என்ன ஆச்சுன்னா அது தீரல, அது அப்படியே தான் இருக்கு. அதே அண்ணாமலை இன்னொரு கருத்தையும் தெரிவிக்கிறார். தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் நான் அப்படி இருந்தால் நான் முதல்வர் பதவியில் இருக்க மாட்டேன்னு ஸ்டாலின் சொல்றாரு. இந்த மதுக்கடைகள் பிரச்சனை இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு, அப்புறம் நீ பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு இது விதண்டாவாதங்க. மதுவிலக்கு என்பது ஏக இந்தியாலையும் அமல்படுத்தப்பட்டாதான் உண்டு. இன்னொன்று, உலகம் முழுவதும் தோற்று போன ஒரு பிரச்சனை மதுவிலக்கு. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இவங்க மதுவிலக்கு அமல்படுத்துவாங்களா? அண்ணாமலை வந்து கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லடிக்கிறார். பாஜக இந்தியாவில் 17 மாநிலங்களில் பிஜேபி ஆட்சியில் இருக்குது. கிட்டத்தட்ட 17 மாநிலங்களில் கூட்டணியாகவோ நேரடியாகவோ. அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களில் அவங்களால வந்து மதுவிலக்கு அமல்படுத்த முடியுமா? பண்ண முடியாது. எல்லா மாநிலங்கள்லையும் தான் மது இருக்குது. இன்னொன்று, மதுவிலக்கு என்பது உலகம் முழுவதும் தோற்று போன ஒரு விஷயம். மது பயன்பாட்டை நீங்கள் குறைக்கலாமே ஒழிய மதுவிலக்கு என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயமே அல்ல. முழுவதும் சாத்தியமற்றது. மனித உணர்வுகளுக்கும் மனித உளவியலுக்கும் எதிரானது. இங்கே பிரச்சனை வந்து அரசாங்கம் வந்து டாஸ்மாகை ப்ரமோட் பண்ணுது. மதுவை விற்கிறது பிரச்சனை இல்லை, மதுவை அரசு ஊக்குவிக்குது. டார்கெட் வச்சு விற்கிறது. சரக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் த லிக்கர் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது. குறிப்பிட்ட நிறுவனங்களிடமிருந்து மட்டுமே கொள்முதல் பண்ணுறது மூலமாக அதில் ஏகபோகத்தை அனுமதிப்பது, இதுதான் பிரச்சனையை ஒழிய மது பிரச்சனை கிடையாது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகம் முழுவதிலுமே மதுவிலக்கு என்பது தோற்று போனது. குஜராத், மகாத்மா காந்தி பிறந்த குஜராத், அங்கே வந்து சுதந்திரத்துக்கு பிறகுலேருந்தே அங்கே மதுவிலக்கு இருந்துகிட்டு இருக்கு. பாம்பேலேருந்து குஜராத்ன்ற, மகாராஷ்டிராலேருந்து குஜராத் என்ற மாநிலம் 60களில் பிரித்தெடுக்கப்பட்ட நாள் நம்பர் 1லேருந்து
தேசப்பிதாவோட மாநிலம் என்பதால் அங்கே மதுவிலக்கு அமலில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கள்ள சாராயம் வெள்ளமாக ஓடுது. குஜராத்திலிருந்து மதுவால் பாதிக்கப்பட்டு புனர்வாழ்வுக்காக, தட் இஸ் டிஅடிக்ஷனுக்கு தமிழகத்துக்கு சிகிச்சைக்கு வருகிறார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மது புனர்வாழ்வு மையங்கள் இருக்கு இல்லையா, அதாவது டிஅடிக்ஷன் சென்டர்ஸ், அந்த டிஅடிக்ஷன் சென்டர்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு குஜராத்திலேருந்து வருகிறார்கள். அதாவது மதுக்கு ஒருத்தன் அடிமையாகிறான்னா, எப்பயோ ஒரு தடவை சாராயம் கிடைக்குதுன்னா அவன் அடிமையாக முடியாது. தொடர்ச்சியாக சாராயம் கிடைக்குதுன்னா தான் ஒருத்தன் மதுக்கு அடிமையாக முடியும். அப்போ மதுவிலக்கு அமலில் இல்லாத மாநிலங்களுக்கு இணையாக மது என்பது மதுவிலக்கு அமலில் உள்ள ஒரு மாநிலத்தில் கிடைக்கிறது. அதனால தான் டிஅடிக்ஷன் சென்டர்ஸ்க்கு தமிழ்நாட்டில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரோம். இதுதான் குஜராத்தோட நிலைமை. ஆனால் பெருமையாக சொல்லிக்கிறாங்களா மதுவிலக்கு இருக்கு? அது வந்து ஒரு எல்லாரையும் ஏமாத்திக்கிறது. நீங்கள் இன்னைக்கு அளவில் மட்டும் ஃபோன் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு வரும். குஜராத்தில் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் ஹவுஸ் டோர் டெலிவரி. இது வந்து மோடி கவர்மெண்ட்டில் நான் சொல்லலை, அதுக்கு முன்னால் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது அதுதான் நிலைமை. ஸோ மதுவிலக்கு என்பது உலகம் முழுவதும் தோற்றுப்போன ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வேணும்னு திமுகவை வற்புறுத்தக்கூடிய அண்ணாமலை இரட்டை வேடம் போடுகிறார், கண்ணாடி வீட்டுக்குள்ள வந்து கல்லடிக்கிறார். அவர்கள் ஆளக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் ஒரு மாநிலத்தில் கூட மதுவிலக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மதுவிலக்கு அமலில் இருப்பதாக சொல்லப்படுகிற குஜராத்தில் இருந்து, மதுவிலக்கு அமலில் உள்ள குஜராத்தில் இருந்து டிஅடிக்ஷன் சென்டர்ஸ்க்கு தமிழ்நாட்டுக்கு ஏன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க? அதனால் மதுவிலக்கை காரணம் காண்பித்து ஸ்டாலினை குறை சொல்லக்கூடிய அண்ணாமலையின் போக்கு தவறானது. நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை விமர்சிக்கிறதுக்கு வேறு 1000 விஷயம் இருக்குது. மதுவிலக்கை வச்சு விமர்சிக்க முடியாது, ஏன்னா உலகம் முழுவதும் தோற்றுப்போன ஒரு விஷயம். அதே அண்ணாமலை அவர்கள் தரப்புலேருந்து ஒரு செய்தி என்னன்னா, லாஸ்ட் டைம் அவர் அந்த நடைபயணம் மேற்கொண்டார், அதனால தான் பாஜக வாக்கு சதவீதம் அதிகமாச்சு 11%. அதே போல் மீண்டும் நடைபயணத்தை மேற்கொண்டால் இந்த வாக்கு சதவீதம் இரட்டிப்பாகும் அப்படின்னு வருதுல. நடைபயணத்தில் அப்படி வாக்கு சதவீதம் வரும். ஓரளவு நடைபயணத்தால் வந்து இப்போ ராகுல் காந்திக்கெல்லாம் கூடுச்சு இல்லையா, பாரத் ஜோடோ யாத்திரையால தான் ஓரளவு கூடுச்சு. பிஜேபிக்கும் ஓரளவு கூடி இருக்கு. ஆனால் அது அப்படியே டபுள் ஆகுமானா அது எனக்கு தெரியல. நிச்சயமா ஒரு கட்சியோட செல்வாக்கு என்பது நடைபயணம் பாத யாத்திரை போனால் கண்டிப்பாக கூடும் என்பது உண்மைதான். என்ன சார் தாக்கம் ஏற்படும் நடைபயணத்தில்? அதாவது பாஸ், நீங்கள் நடைபயணம் மட்டும் பத்தாது, நடைபயணத்தோடு சேர்த்து அரசுக்கு எதிரான உணர்வுகளை நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து இந்த 3.5 வருஷம் ஓடி போச்சு, 4வது வருஷம் நவம்பர் மே மாதம் வந்தால் முடிய போகுது. 26 எலெக்ஷன். நம்ம அடுத்த ஆண்டு இதே டிசம்பரில் உட்காந்து பேசும்போது நிச்சயமாக வந்து இந்த அரசுக்கு எதிரான உணர்வுகள் வந்து உச்சத்தில் தான் இருக்கும். நான் அப்படி தான் நம்புகிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் பாத யாத்திரை போகும்போது, நீங்கள் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கும் போது இந்த அரசுக்கு எதிரான உணர்வுகளை மக்கள் மத்தியில் உண்டாக்கும் பொழுது உங்கள் பாத யாத்திரைக்கு ஒரு பலன் கிடைக்கும். அப்படி தான் ராகுல் காந்தி கிடைச்சது. நீங்கள் பாத யாத்திரைகள் என்பவை, நடைபயணம் என்பவை அரசியல் கட்சிகளுடைய அணுகுமுறையில், போர் தந்திரத்தில் ஒரு முக்கியமான அணுகுமுறை. ஆகவே அது வந்து நிச்சயமாக கை கொடுக்கும். அது மட்டுமே கை கொடுக்காது, அதோடு சேர்ந்து நீங்கள் உங்களுடைய எதிர்க்கட்சி அரசியலை வாக்குகளை கவரக்கூடிய அளவுக்கு நீங்கள் எப்படி கொண்டு போகிறீர்கள் என்பதை பொறுத்த விஷயம். பேசும்போது நெகட்டிவிட்டி சொன்னீங்களா, அடுத்த டிசம்பரில் வந்து உச்சத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்க திமுகவுக்கு. அது எப்படி கிரிக்கெட்டில் எப்படி இந்த ஸ்டார்டிங் ஓவரில் பொறுமையாக ஆடுவாங்க, லாஸ்ட் எண்ட் ஓவரில் பயங்கரமாக 6 ஹிட் பண்ணுவாங்க, அதே மாதிரி இந்த எண்டு வரும்போது மட்டும்தான் ஆளும் கட்சி தரப்புல நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. அது பிம்பமாக்கப்படுறதா உண்மையை தான் அந்த நேரத்தில் வெளியே நாள் ஆக ஆக கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகுங்க. எல்லா கவர்மெண்ட்டுமே அன்பாப்புலர் ஆகும். நீங்கள் இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுன்னு இல்லை, எல்லா கவர்மெண்ட்டுமே நாள் ஆக 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 மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்து போகும். இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான தலைவர்கள் வேணால் பேக் டு பேக் ஜெயிச்சிருக்கலாம். திமுக ஜெயிச்சதே கிடையாது, ஒரு தடவை கூட ஜெயிச்சது. 71 ஜெயிச்சாங்கன்னா அது எம்ஜிஆர் கூட இருந்தார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த 72க்கு பிறகு 52 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தடவை கூட பவரில் இருந்து ஜெயிச்சது கிடையாது. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, மக்களோட அதிருப்தி, மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே தான் போகும். தவறுகள் ரொம்ப அதிகமாக மாறிக்கிட்டே தான் போகும். அதனால் இது உங்களுக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. இதை மேக்கப் பண்ணணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக மக்கள் நல திட்டங்களை கொண்டு போகணும், ஒழுங்காக இருக்கணும். முதல்ல அது ஒழுங்காக திமுகவில் இருக்க முடியுமா? எவ்வளோ பிரச்சனைகள். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த பகுதி நேர பேட்டி ஆரம்பத்தில், பகுதி நேர ஆசிரியர்களோட அந்த பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குங்க. கீழே ரொம்ப நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது அரசு ஊழியர்கள் மத்தியில், ஆசிரியர்கள் மத்தியில், மருத்துவர்கள் மத்தியில், காவல்துறையினர் மத்தியில், பிஸ்னஸ் பீப்புள் மத்தியில் நிறைய அதிருப்தி இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் மோடியை சொல்லி தப்ப முடியாது. இவ்வளோ நாள் அவங்க அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து ஓரளவு லார்ஜ் எக்ஸ்டென்ட் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் காரணம்னா மாநில அரசுக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது. இவங்க மொத்தமாக கை விட முடியாது. எல்லாத்துக்கும் மோடி தான் காரணம், நீங்கள் தப்ப முடியாது.
இங்கே ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது, மாநில அரசுக்கு பல அதிகாரங்கள் இருக்கின்றன, அதை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்கிறீங்கன்றதெல்லாம் உண்மை. இன்னொன்று, இப்போ நீங்கள் ஒரு சாமானிய மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியது மாநில அரசு தான், மத்திய அரசு கிடையாது. அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணுமா, போலீஸ் இது கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான். மருத்துவமனைகள், பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணுமா, அரசு கல்வி தான் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து மனிதனோட அன்றாட வாழ்க்கையோட தொடர்புடைய எல்லாமே வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. மத்திய அரசு மாநிலங்களோட அதிகாரங்களை பறிக்குதுன்றதெல்லாம் உண்மை, நான் மறுக்கலை. நிதியை கொடுக்க மாட்டேன்றான், மாற்றாந்தாய் மனப்பான்மையோட எதிர்கட்சிகளை நடத்துகிறான், அத்தனையும் உண்மை. பட் இது எல்லாத்தையும் தாண்டி மாநில அரசுகளுக்குன்னு சில அதிகாரங்கள் இல்லை, பல அதிகாரங்கள் இருக்கின்றன. அதை கோட்டை விட்டுட்டு, அதாவது அதை நிர்வாகத்தை பண்ண தெரியாமல் பண்ணி ஊழல், குடும்ப அரசியல், எல்லாத்துக்கும் விலை வச்சு விற்கிறது, இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி ஏகபோகம், இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு மொத்த பழியை தூக்கி மோடி மேலே போட்டிங்கன்னா அது வேலைக்காகாது. திமுக தொடர் தோல்விகள் தான், தொடர் வெற்றி பெற்றது இல்லை, அதிமுக பெற்றிருக்கு. இந்த தொடர் தோல்விக்கு திமுக காரணம் மக்களின் பிரச்சனை, அதிருப்தி, அதை களை எடுக்காமல் அடுத்து நம்ம பார்த்துக்கலாம், வாக்குறுதி புதுசாக கொடுக்கலாம், இந்த நிலைப்பாட்டில் போகிறது தான் காரணமாக இருக்கும் தொடர் வெற்றி வராமல் இருக்கு. கடந்த கால தோல்விகளுக்கு வந்து காரணம், இப்போ கலைஞர் இருக்கும்போதெல்லாம் வந்து அவர் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் அவர் ஜாதகம் ஒரு தோல்வியை சந்திப்பார். ஏன்னா கட்சிக்காரன் அராஜகம் கீழே அந்த அளவுக்கு இருக்கும். இவருடைய பீரியடில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம 26 தான் தெரியும். இதுவரைக்கும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இந்த கவர்மெண்ட் மேலே வரலான்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பது பலதரப்பட்ட மக்களிடையிலும் வந்து ஒரு கடுமையான அதிருப்தியை, குறிப்பாக அரசு ஊழியர்கள்லாம் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. நல்லா கவனிங்க, அரசு ஊழியர்கள் வந்து திமுகவோட கோர் ஓட் பேங்க். இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்குது. இப்போ அதிமுக எடுத்திங்கன்னா வந்து ஏழை மக்கள், விவசாயிகள், தலித்துகள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் அதிமுகவோட வாக்கு வங்கி. ஆனால் திமுகவோட வாக்கு வங்கின்னு காலந்தோறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் இருந்ததுலேருந்து, அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞரோட காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது குறிப்பாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இவங்கெல்லாம் திமுக ஓட் பேங்க். இன்றைக்கி அது பெரிய அளவில் கொதிப்பாயிருக்கு, கொதிநிலைக்கு ஆளாயிருக்கு. இது வரைக்கும் கடந்த காலத்தை விட இல்லாத அளவுக்கு ஆகிருக்குது. அப்போ இது ஆளும் கட்சிக்கு ஒரு எச்சரிக்கை மணி. உன் கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப், உனக்கு எப்பயுமே எதிராக இருக்காமல் பெரிய அளவில் உங்கள்கிட்ட வரமாட்டான், நீ என்ன நல்லது பண்ணாலும் வரமாட்டான், புரிஞ்சுக்கோங்க. ஆனால் உன்னோட கோர் ஓட் பேங்க்கு உனக்கு எதிராக திரும்புதுன்னா நீ எப்படி ஜெயிப்ப? அது இன்னும் அடுத்த 15 மாதம் இருக்குது, இன்னும் மோசமாக தான் போவோம், இன்னும் மோசமாக தான். அஸ்திவாரமே ஆடுது. அவங்க நீங்கள் சரியான வார்த்தை, அஸ்திவாரமே ஆட ஆரம்பிச்சிருக்கு. உங்களுடைய கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகுதுன்றதை அவங்க புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. திமுக புரிந்து கொள்ள மறுக்கிறது. அவங்க இந்த 40 சீட்டு ஜெயிச்சது, இந்த இடைத்தேர்தல்லாம் கேலி கூத்தா ஜெயிக்கிறாங்க. அது எப்படி ஜெயிக்கிறாங்க நமக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு நீங்கள் எடை போட முடியாதுங்க. 19 ரிசல்ட், 24 ரிசல்ட் அளவுகோல் இல்லை, 21 தான் அளவுகோல். அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது மக்கள் மத்தியில் வந்து எதிரி வந்து கேண்டிடேட் வந்து பார்லிமெண்ட்டில் மோடி வேணுமா வேணாமா, அசம்பிளியில் ஸ்டாலின் வேணுமா வேணாமா, சிம்பிள் கொஸ்டின். 26 எலெக்ஷன் ஸ்டாலின் வேணுமா வேணாமா? எனக்கு வேணான்னு சொல்கிற அளவுக்கு இது வரைக்கும் நிலைமை முத்தலைன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் வேணும்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இங்கே தேனும் பாலும் ஓடலை. இது மத்தியில் இருக்க வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். அவங்க கூட்டணி கட்சிகளை நம்பலாம், பணத்தை நம்பலாம், மீடியாவை நம்பலாம், பட் இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் சக்தின்னு ஒன்று இருக்குது. இதையும் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படிதான் நான் பார்க்குறேன். எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் மற்றவர்களாக ஓர் அணியில் ஒரு குடைக்கு கீழே நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக சீமான் எப்போதுமே தனி குடையின் கீழே நிற்கிறாரு. அது சரியாக வருமா? இனிமேலாவது அவர் ஒரு குடைக்கின் கீழே வருவாரா? சீமான் வந்தால் ஏதாவது தாக்கம் இருக்குமா? இல்லைங்க, எதிரியை வீழ்த்துறதுக்கு எல்லாரும் ஒரு அணியில் வரணும்னு திமுகவை பார்த்து சொல்கிறதே தவறான ஒரு வாதம். ஏன்னா தமிழ்நாடு அரசியல் இல்லைங்க, இந்திய அரசியல், தமிழ்நாட்டிலையும் சேர்த்தே நான் சொல்கிறேன். நான் மெயின் எனிமி வந்து பிஜேபி தான், திமுக கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு 3% 4% ஓட்டு இருந்தாலும் பிஜேபியை சேர்த்து ஒரு அணி வந்து திமுகவை வீழ்த்த வந்ததுன்னா அதை ஏற்றுக்க முடியாது. மெயின் எனிமி வந்து தமிழ்நாட்டில் தேசிய அளவில் பிஜேபி தான். மதசார்பு மத்தியாவை இந்துத்துவ நாடாக மாற்ற விரும்புகிற பிஜேபி தான் இந்தியாவோட முதல் எதிரி. நான் அப்படி தான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் இங்கே ஒரு மாநில அரசு இருக்குது, இது நிறையா தப்பு பண்ணுறாங்க. ஆனால் பிஜேபியாக திமுகவான்னு வந்ததுன்னா முதல் எதிரி பிஜேபி தான், திமுக கிடையாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு வில்லனை வீழ்த்துறதுக்கு வந்து நம்ம வந்து பிஜேபி திமுகவுக்கு எதிராக எல்லாரும் ஒரு அணியில் சேரணும்னா பிஜேபியும் சேர்த்துப்பீங்களா? அது எப்படி சேர்த்துக்க முடியாது. அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா திமுகவே பெட்டர்னு வந்துடும். ஸோ பிஜேபி அல்லாத
திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு மாற்று அணி, எங்களுக்கு பிஜேபியும் வேணாம் திமுக வேணாம்னு சொன்னால் அது ஓரளவு பரிசீலனைக்குரியது. ஆனால் திமுகவை வீழ்த்துவதற்கு எல்லாரும் ஒரு அணியில் சேரணும், எல்லாரும் ஒரு அணின்னும் போது அதில் பிஜேபி இருக்குன்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது. அதுக்கு திமுகவே இருந்துட்டு போகலாம். நீங்கள் சொன்ன வெளிப்பாடு 2021 அதிமுகவுக்கு ஏற்பட்ட பெருந்தோல்வி பிஜேபி கூட இருந்தது விளைவுதானோ? அது எனக்கு தெரியாது. பிஜேபியோட இருக்கிறதால அவங்களுக்கு தோல்வி வந்தது. அதாவது இதுல வந்து வெற்றிக்கான காரணங்களையோ தோல்விக்கான காரணங்களையோ நான் ஆராய போல, அதுக்குள்ள நான் போல. இன்ஃபேக்ட் அவங்க 21 அப்படி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனையை தான் செஞ்சிருக்காங்க. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு ஜெயலலிதா மாதிரி ஒரு மாஸ் லீடர் இல்லாம அவங்க வந்து அவங்க கூட்டணி 75 சீட்டு ஜெயிச்சது. அதிமுக 66, பாமக 5, இவங்க வந்து 4 சீட்டு ஜெயிச்சாங்க. பிஜேபி வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். அது உண்மையிலே பெர்ஃபார்மன்ஸ் வெரி குட். ஒரு 2 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் இவங்க 2 அணிக்குமே மத்தியில். வெற்றி தோல்விக்குள்ள நான் போக விரும்பல. எது நடக்கக்கூடாதுன்றது அந்த அர்த்தத்தில் சொல்றேன். திமுகவை வீழ்த்த எல்லா கட்சிகளும் ஒரு குடையின் கீழ் சேர வேண்டும் என்பது ஆபத்தான வாதம். நிச்சயமா அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா பிஜேபி இஸ் தி மெயின் எனிமி. நீ பிஜேபி தவிர்த்துட்டு ஒரு மாற்று சக்தி இப்போ அதிமுக தலைமையில் பாமக தேமுதிக இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கவர்மெண்ட்டை மாற்றுற மாதிரி மாற்றி ஓட்டு போடலாம். பிஜேபி தமிழ்நாட்டில் முக்கியமான பிளேயராக இல்லாமல் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அசம்பிளி எலெக்ஷனில் ஏடிஎம்கே டிஎம்கேவா பிஜேபியா தான் மெயின் எனிமியான்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் மெயின் எனிமி. திமுக வேணுமா வேணாமான்றது முக்கிய கேள்வியாக இருந்தாலும் கூட பிஜேபி ஃபேக்டரை கையில் வச்சுக்கிட்டு அதிமுகவோ சீமானோ ஒரு ஜாயிண்ட் ஃப்ரண்ட் ஒற்றை அணி திமுக எதிராக கட்டுறாங்க, அதில் பிஜேபி இருக்குன்னா ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு திமுகவை இருந்துட்டு போகலான்னு தான் சொல்ல தோணும். பாஜக வந்தால் இன்னும் நிலைமை தமிழ்நாட்டுக்கு ஒற்றை வரியில். பாஜக வந்தால் தமிழ்நாடு சுடுகாடாகும். ஓகே சார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 1000 விமர்சனம் இருந்தாலும் பாஜக விட திமுக 1000 மடங்கு மேல் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இதை பயன்படுத்திக்கிட்டு திமுக அரசு பிஜேபின்ற அந்த ஒரு கேடயத்தை முன்னால் நிறுத்திக்கிட்டு இங்கே இவங்க ஒரு மக்கள் விரோத அரசை, மக்கள் நலனுக்கு எதிரான அரசை திமுக நடத்திக்கிட்டு இருக்குது. அதை நாம் அனுமதிக்க முடியாது. யாராவது திமுக எதிர்த்தானா அவன் பிஜேபி சங்கின்றதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான வாதம். திமுக அரசு தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பிஜேபின்ற கார்டை யூஸ் பண்ணுமே, ஆனால் அது ரொம்ப நாளைக்கு அந்த வண்டி ஓடாது. என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கிறோம். நன்றி சார். நன்றி சார்.